ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி தாளித்து விட்ட வெங்காயம் தக்காளி சட்னி தாங்க அரைக்க போகிறோம். ரொம்ப சிலிண்டர்லாம் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. அரைச்சி வச்சுட்டா 2 நாளைக்கு ஆகுமே. ஈஸியாக எப்படி சட்னி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானது 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சது 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டுங்க. நான் 5 பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன், 5 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன், நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ நைட்டுக்கே செஞ்சு வச்சிட்டோம்னா காலையிலைக்கும் யூஸ் ஆகுன்ட்டு நல்லா சேர்த்தே அரைச்சி வச்சிட்றேன் நான். நல்லா வதக்கி விட்டுறலாம். எப்படியே தாளித்து விட்டு செஞ்சோம்னா நம்ம திரும்பி தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் இப்போயே தாளித்து விட்டு நான் சட்னி அரைச்சிட்றேன் நான். நல்லா 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. வேணால் உங்களுக்கு காஷ்மீரி சில்லி கூட நீங்கள் இன்னும் 2 சேர்த்துக்கலாம், நல்லா கலருக்காக. இதில் 2 பச்சை மிளகா கூட கலந்து சேர்த்துக்கலாம். நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணாலும் அரைச்சிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சுங்க. நல்ல ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த கருவேப்பிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே வதக்கிட்டிங்கன்னா அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை, புதினா இலை எது இருந்தாலுமே நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கருவேப்பிலை மட்டும் நிறையா சேர்த்து விட்டுக்கிறேன். நல்லா ஆற விட்டுறலாங்க. ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா மீதி இருந்தால் கூட நம்ம ரைஸில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம சுட சுட இட்லியோடு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். உங்களுக்கு தோசை பிடிச்சாலும், எது நம்ம வீட்டில் என்ன டிஃபன் செய்கிறோமோ சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.